அந்த கடிதத்திற்கு 15 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கல அப்படின்னா உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கடுமையான கண்டனங்கள்லாம் கூட வச்சிருக்காரு. இது குறித்த உங்களுடைய பார்வை, விளக்கம் கொடுக்க போறீங்களா? இப்பொழுது என் மீது விளக்கம் கேட்டு 2 கடிதங்களை தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கிறார். ஒரே நாளில் 17ஆம் தேதி, கடந்த மாதம் 17/8/2025 விளக்கம் கேட்டு ஒரு கடிதமும், அது என்னன்னா, தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகம் நடப்பதை போல்தான் ஏற்கனவே தலைவர் வைகோவும் அவருடைய மகன் துரையும் ஏற்கனவே பேசி முடித்த ஒன்றுதான். அதுதான் இடைக்கால தீர்ப்பா வந்தது. இடைக்காலமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன நீக்கி இருக்காங்க. இத்தனைக்கு பிறகும் நீங்க அவரை தலைவர் அப்படின்னு தான் குறிப்பிடுறீங்க. ஆனா அவர் பிரபாகரனுக்கு எப்படி ஒரு மாத்தையாவோ அது போன்று மல்லை சத்யா மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதுதான் நானும் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்திருக்கிறேன். அவர் கடைசியா ஜூலை 9ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டை நிறுவித்தார். ஏறக்குறைய 40 நாள்கள் கடந்து ஓடிட்டு இருக்கிறது. ஆனா இத்தனை நாள் என்னுடைய உறக்கத்தை நான் துளைத்திருக்கிறேன். அவருடைய மகன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அது அரசியல் ரீதியாக வெற்றியை நிலைக்க வைக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அறம் சார்ந்த அரசியலை நான் முன்னெடுத்து சென்றவன். தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள், தமிழ்நாடு நம்முடைய தொப்புள்கொடிகளுக்கான ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக ஏராளமான போராட்டங்கள் நடத்தி 32 வழக்குகளை சுமந்தவன். 5 முறை சிறை சென்றவன். இவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்த தமிழக மக்களுக்கு எழக்கூடிய ஒற்றை கேள்வியா என்ன இருக்குன்னா, திரு மல்லை சத்யா அவர்களின் தனி கட்சி எப்போது அப்படின்றது. அது என்னன்னா, ஒரு நண்பன் நன்றாக இருந்தால் பாராட்டுகின்றவர் இருக்கிறாங்க. சில மறைமுக திட்டத்தோடு செயல்படுகின்ற, இப்ப உங்களை மாதிரி ஒருத்தர் வச்சுக்கலாமே இல்ல, ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொல்றேன். ஒண்ணு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திரைப்படத்தை எடுக்க சொல்லுவாங்க, இல்ல அப்ப அமைப்பு உருவாக்குறது உறுதியாயிருச்சு. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட மதிமுக கட்சியின் முன்னாள் நிர்வாகி திரு மல்லை சத்யா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஒரு வலதுகரமா திரு வைகோ அவர்கள் உங்களுடைய தலைவர், அவரோட நீங்க செயல்பட்டு இருந்தீங்க. இந்த நிலையிலும் உங்களை ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இன்னும் அந்த தலைவர் அப்படின்ற பெயர் மட்டும் மாறவே இல்லை. நீக்கினாலும் அவர் உங்களுக்கு அதற்கப்புறமா ஒரு விளக்க கடிதம் அனுப்பியிருக்காரு, கடந்த 17ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்திற்கு 15 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கல அப்படின்னா உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கடுமையான கண்டனங்கள்லாம் கூட வச்சிருக்காரு. இது குறித்த உங்களுடைய பார்வை, விளக்கம் கொடுக்க போறீங்களா சார்? இடைக்காலமாக நீக்கியும் ஒரு கடிதத்தை விதி 35 கீழ் விளக்கமும் 35 பிரிவு 6 கீழ் என்னை இடைநீக்கமும் செய்து உத்தரவை, கடிதத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார். தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோ நடத்தி கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் சித்தமாகவே இருக்கோம். எனவே ஒரு நீண்ட நெடிய கடிதம், இதற்கு நாங்கள் விளக்கம் தருவதற்கு கூடுதலாக நேர அவகாசம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அல்லது சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவரிடம் காலம் நீடிப்பு என்பது ஒருபோதும் இருக்காது. எனவே அவர்கள் தந்திருக்கின்ற அந்த 15 நாட்களுக்குள்ளாக எங்களுடைய விளக்கத்தை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது என்னன்னா, தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகம் நடப்பதை போல்தான் ஏற்கனவே தலைவர் வைகோவும் அவருடைய மகன் துரையும் ஏற்கனவே பேசி முடித்த ஒன்றுதான். அதுதான் இடைக்கால தீர்ப்பா வந்தது. இடைக்காலமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன நீக்கியிருக்காங்க. ஒரு ஜனநாயக கடமை நான் செய்ய வேண்டி இருக்குது. 15 நாட்கள். அவர் ஒரு 7 பக்க கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த நேரம் கூட அந்த அவகாசம் பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதுல என்னன்னா, ஒரு உச்சநீதிமன்றத்துல போய் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எங்களுடைய தலைவர் அவர்கள். ஆனால் அவருக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்னு எனக்கு தெரியல. ஒரே நாள்ல விளக்கம், அந்த விளக்கத்துக்கு நான் பதில் தந்திருப்பனால்தான் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவங்க போயிருக்கணும். ஆனால் அதே நாளிலேயே என்னை நீக்கியும் அவர் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார். அப்படின்னா தடுமாற்றங்களும் குழப்பங்களும் நிறைந்ததாக இன்றைக்கு மகன் திமுக இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா அது மறுமலர்ச்சி என்பது அது போயிடுச்சு, அது என்னோட நின்று போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மகன் திமுகவாக மாறி இருக்கிற காரணத்தினால் குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழலில் அந்த இயக்கம் சென்று கொண்டிருப்பது என்பது கவலைக்குரிய ஒன்று. ஜனநாயக விரோத போக்கை
தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்காக செய்கிறார். மகன் தந்தையுடைய வயோதிகத்தை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு ஆண்டு காலம் கருத்தியல் ரீதியாக ஒரு இயக்கத்தில் 32 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றிய என் மீது தந்தையை வைத்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை என் மீது வைத்து நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் அரசியல் வெற்றி பெறாது என்பது என்னால் நான் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடே சொல்லுகின்ற சூழலில் அவருடைய அரசியல் நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தலைவர் வைகோவின் நிலைமைக்காக நான் பரிதாபப்படுகிறேன். அவர் ஒரு சிறந்த தலைவர். ஆனால் அவருடைய நிலைமைகள் இப்பொழுது இவ்வளவு கேள்விக்குறியாக போயிருப்பதற்கு அவரே தான் காரணம், அவருடைய மகன் தான் காரணம். எனவே இது எனக்கு அதிர்ச்சியோ அல்லது ஆச்சரியமோ எனக்கு தரவில்லை. ஏன்னா துரையுடைய வருகையில் இருந்து கடந்த 4 ஆண்டுகளாக நான் இதை எதிர்பார்த்து கொண்டு தான் வந்தேன். பலரும் சொன்னார்கள், என்றைக்கு நீங்கள் எப்போ உங்களை வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு கேள்விகள் வந்து கொண்டு தான் இருந்தது. அந்த பலருடைய கேள்விகளுக்கு இன்றைக்கி சரியான விடையை தலைவர் செய்திருக்கிறார். நிச்சயம் என்னுடைய பதிலை வழங்கி விடுவேன். இத்தனைக்கு பிறகும் நீங்க வந்து அவரை தலைவர் அப்படின்னு தான் குறிப்பிட்றீங்க. ஆனா அவர் வந்து பிரபாகரனுக்கு எப்படி ஒரு மாத்தையாவோ அது போன்று மல்லை சத்யா மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரே சார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? அதுதான் நானும் திரும்ப யோசித்து பார்த்துருக்கிறேன். அவர் வந்து கடைசியாக ஜூலை 9ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டை வைத்தார். ஏறக்குறைய 40 நாள்கள் கடந்து ஓடிட்டு இருக்கிறது. ஆனால் இத்தனை நாளும் என்னுடைய உறக்கத்தை நான் தொலைத்திருக்கிறேன். நான் நடுநீசி கடந்து தான் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் நான் உறங்கவே போகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன், எங்கே தவறு செய்தேன் என்று தான் நான் இப்பொழுது தேடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒருவேளை அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து தலைவர் வைகோ அவர்கள் நான் எப்படி உங்களுக்கு மாத்தையாவாக மாறினேன் என்பதை சொன்னால் எனக்கு மட்டுமல்ல, நாடு எதிர்பார்க்கிறது. ஒரு பெரிய தலைவர், த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள். அரசியலில் ஒரு உயர்ந்தபட்ச ஜனநாயகத்தன்மையை கொண்ட ஒரு பாராளுமன்றத்துறைவாதியாக இருந்த தலைவர் வைகோ அவர்கள் இப்படி ஒரு அபாண்டமான பழி என் மீது சொல்லிட்டார். தன் மகனுக்காக இவ்வளவு கீழே இறங்கி செய்யணுன்றது அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்ன, ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்தா கூட நான் குடித்து செத்து போயிருப்பேன். ஏன் மேலே இவ்வளோ பெரிய அபாண்டமான பழி நீங்கள் சுமத்துனீங்க என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மகனுக்காகத்தான் இந்த ஒரு மிகப்பெரிய அவதூறை, என்னுடைய களங்கத்தை என் மீது சுமத்திருக்கிறார். அவர் என்னை துரோகின்னு சொல்லலாம். ஒரு தாய், பெற்றோர் மகனிடம் எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு கொண்டாலும் அவங்கள்தான் அவனுக்கு பெற்றோர் தாய் தந்தை போன்று. என் தலைவர், எனக்கு நான் ஒரு அநீதி இழைத்திருந்தாலும் எனக்கு தலைவர் அவர்தான் என்பதை இப்பொழுதும் சொல்றேன். நேற்று இரவு கூட நான் காஞ்சிபுரத்தில் மக்கள் மன்றத்தில் பேசுகின்ற போது கூட அந்த தலைவனை பற்றிய சிறப்புகளை பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன். எனவே அந்த தலைவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். திமுகவுல வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் தனி கட்சி தொடங்கியவர் திரு வைகோ அவர்கள். அவருடைய கட்சியில ஒரு வாரிசு அரசியல் நடக்கும் பொழுது அதை மல்லை சத்யா அவர்கள் மட்டும்தான் கேள்வி எழுப்பணுமா? மற்ற நிர்வாகிகள்லாம் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, மதிமுகவுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஒரு 18 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர்ல 12 பேர் ஏற்கனவே விலகிட்டாங்க. துரையுடைய வருகை வந்த உடனேயே உயர்நிலை குழு உறுப்பினராக இருந்த மூத்த தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், மூத்த மாவட்ட செயலாளர் ஆர் எம் சண்முகசுந்தரம், தலைவருடன் 19 மாதம் பொடாசிறையில் இருந்த புலவர் செவந்தியப்பன், அழகு சுந்தரம், டிஆர்ஆர் செங்குட்டுவன், ஆர் எம் சண்முகசுந்தரம், அதே போன்று இளைஞரணி செயலாளர் இருந்த பொறியாளர் ஈஸ்வரன், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வீரபாண்டியன், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சந்திரசேகர், இத்தனை பேரும் துரையின் வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களும் அவரை சார்ந்தவரும் விலகி போயிருந்தார்கள். நான் அப்பொழுதும் மௌனமாகத்தான் இருந்தேன். காரணம், அந்த தலைவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்ற காரணத்தினால் பலரும் விலகி போனப்போ கூட நான் உடன்கட்டை ஏற மாட்டேன் என்றுதான் பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட என் மீது இது போன்ற ஒரு பாண்டமான பழியை சொல்வார் என்று நான் கனவிலும் சிந்திக்கவே இல்லை. உலகமே தலைக்கீழாக புரண்டாலும் என்னை அவர் கைவிட மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் மகன் பாசம் தலைவரை கண்ணை மறைத்து விட்டது. எனவே என்னை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதில் வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். இது தலைவருடைய வெற்றியாக நான் பார்க்கவில்லை. நான் தோற்றிருக்கிறேன் என்பதனை கடந்து அவருடைய மகன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அது அரசியல் ரீதியாக வெற்றியை நிலைக்க வைக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அறம் சார்ந்த அரசியலை நான் முன்னெடுத்து சென்றவன். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், தமிழ்நாடு நம்முடைய தொப்புள் குடியுறவுகளான ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக ஏராளமான போராட்டங்கள் நடத்தி 32 வழக்குகளை சுமந்தவன்.
5 முறை சிறை சென்றவன். என்னுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு அந்த வழக்குகளுக்காக மதிமுகவில் பணியாற்றி கொண்டது எனக்காக மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் வைகோ பேசவில்லை. மாறாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா தான் எனக்காக சட்டமன்றத்தில் பேசினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசி பிற்பாடு என்னுடைய வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தலைவர் வைகோ முயற்சிக்கிறார். நான் விரும்பினால் ஒழிய என்னுடைய அரசியலை யாராலும் தகர்க்க முடியாது, அகற்ற முடியாது. அந்த அரசியல் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜகவை கடுமையாக எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடிய திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுகவின் துரை வைகோ அவர்கள் பாஜகவோட மிக நெருக்கமாக இருக்கிறதா சில விஷயங்கள்லாம் வருது. நீங்களும் கடைசியாக கொடுத்திருந்த அந்த பேட்டியில் சொல்லியிருப்பீங்க, பாஜகவுடைய ஒரு மறைமுகமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர். ஏன்னா தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் OPS அவர்கள். அவர் சந்திப்பதற்கு பிரதமர் நேரம் கேட்கிறார், கிடைக்கவில்லை. இப்பொழுது இருக்கிற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு முயற்சி செய்கிறார், முடியவில்லை. திமுக பல முறை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் துரை கேட்ட அடுத்த நிமிடத்தில் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவரா தமிழகத்துல துரை வைகோ மாறி இருக்காரு? முக்கியமான தலைவர் அல்ல. அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார், கருப்பாடு அப்படின்னாரு, என்ன ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்வாரு, என்ன கருங்காலின்னு சொல்வாரு. இன்னைக்கு அவர் தான் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் நினைச்சா நேரடியாக போய் நிதி அமைச்சர் சந்திக்க முடியுது. அவர் அவர் போகும்போதெல்லாம் சந்திக்காத மினிஸ்டர்ல பாஜக தலைவர் இந்துத்துவா கட்சிகள் பலவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது துரை வைகோ தேர்ந்தெடுத்தது எதற்காக நினைக்கிறீங்க? அவர் சரியா தங்களுக்கு இருப்பார், தங்களுக்கான ஒரு விசுவாசியாக இருப்பார் என்று பாஜக கருதுவதுதான். எனவேதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோயில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரே 108 வைணவத்தலங்கள் முதன்மையானது ஸ்ரீரங்கநாதர் சுவாமி தான். அந்த கோயில் இந்து அறநிலையத்துறையில் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நல்ல சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். A1 கிரேட் அந்த கோயில். இப்போ அந்த கோயிலை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்கிறார். ஏன் எங்கே போய் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த துறை சார்ந்த அமைச்சர் டெல்லியில் இருக்கிறவர்கிட்டையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்திருக்கிறார். இதுல என்ன உளவியல் நம்ம பார்த்தோம்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கார். அந்த கோயிலை கட்டுப்பாட்டில் வரணும்னு அந்த அம்மா முயற்சி செய்திருக்கலாம். ஒருவேளை அவங்களோட எண்ணத்தை இவர் நடைமுறைப்படுத்துவதற்கு தொகுதியின் MP கொடுத்திருக்கிறார். இப்ப நான் கேட்டதெல்லாம் அதுதான். இவ்வளவு பெரிய ஒரு கோயிலை, இந்த கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயில்களும் இந்து அறநிலைய சமயத்துறையிலிருந்து எடுத்து இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் பாஜகவுடைய கோரிக்கை, சித்தாந்தம். அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. இப்போ அவங்களோட கோரிக்கைக்கு அவங்க மறைமுகமாக போறாங்கன்னா இவர் நேரடியாக போராடுறாரு. அப்போ இந்த கோயிலை நீ தாரைவார் கொடுக்கணும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து நீ கருத்து கேட்டிருக்கணும், இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கணும், இல்லை அதை மாவட்ட அமைச்சருங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், தொகுதி மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கலாம். யாரிடமும் கேட்காமல் உன்னுடைய விசுவாசத்தை பாஜக காட்டுவதற்காக நீங்க போய் கையெழுத்து போட்டீங்க. ஆளும் திமுக இதற்கு அனுமதிக்கிறாங்க, அமைதியா இருக்காங்கல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கல. கூட்டணி கட்சிக்குள்ள இருந்து நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்க. நேற்று முன்தினம் அண்ணன் சேகர்பாபு அவர்களிடம் இது குறித்து கேள்வி கேட்ட போது அது தவறுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் புரியாம செய்திருக்கிறாரு. நாங்க விரைவில் இது குறித்து தெளிவிக்க போறோம்னு சொல்லி துறை சார்ந்த அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அதே போலதான் ரஷ்யாவில் மாட்டிருக்கின்ற மாணவர்களை மீட்பதற்காக 68 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி போய் கொடுத்தார். தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரி 40 லோக்சபாவிலும் 18 பேர் மேலவையில் இருக்காங்க. இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம். இந்தியா கூட்டணியில் 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்களை தவிர்த்துட்டு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து வாங்குவதன் மூலமாக உங்களுடைய கள்ளக்கூட்டணி தெரிகிறது என்பதுதான் நான் பதிவு வச்சிருக்கிறேன். எனவே பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாகத்தான் தமிழ்நாட்டில் துரை இருக்கிறார். தலைவர் வைகோ அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவருக்கு மறைமுக திட்டம் இருக்குது. அவர் உடனடியே அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. மத்திய அமைச்சர் ஆயிட்டோம்னா அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஜோன்ல போலான்னு நினைக்கிறாரு. எதை செய்தாலும் நீங்கள் இந்த அரசியல் வெற்றி பெற முடியாது, உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிற என்பதை ஒத்துக்கொள்ளணும். அதுதான் என்னுடைய கேள்வியாக நான் அங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்து தமிழக மக்களுக்கு எழக்கூடிய ஒற்றை கேள்வியா என்ன இருக்குன்னா, திரு மல்லை சத்யா அவர்களின் தனி கட்சி எப்போது அப்படின்றது. அது என்னன்னா, ஒரு நண்பன் நன்றாக இருந்தால் பாராட்டுகின்றவர் இருக்கிறாங்க.
சில மறைமுக திட்டத்தோடு செயல்படுகின்ற இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வச்சுக்கலாமே ஏன் சார்? இல்லை, ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொல்ல எதுவும் சொல்கிறேன். ஒன்று பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திரைப்படத்தை எடுக்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு கட்சி ஆரம்பிக்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பின்னாடி உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு இருக்குல்ல இல்லை, சார்? இப்போ நாங்கள் இப்போ எங்களை பொறுத்தவரையிலும் நீதி கேட்டு தான் நாங்கள் வீதியில் நிற்கிறோம். என் மீது அபாண்டமான பழி நீங்கள் சுமத்திருக்கீங்க, எனவே நாங்கள் நீதி கேட்டு இப்போ நாங்கள் வீதியில் நிற்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனி அமைப்பாக நாங்கள் உருவாக்கணும்னு நினைத்தாலும் அது நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. ஆயிரக்கணக்கான நீதிக்கான போராட்டம்னாலும் நீங்க ஒரு அமைப்பா சேர்ந்துதான் அதற்கான போராட்டத்துல ஈடுபட போறீங்க. அது கட்சியாக இருக்கலாம், இல்ல இயக்கமாகவோ அமைப்பாகவோ எதுவா வேணா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்கள் தலைமையில நிகழக்கூடிய அந்த அமைப்போ இயக்கமோ எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி. செப்டம்பர் நாங்க வந்து 2ஆம் தேதி எப்பொழுது நீதி கேட்க வீதிக்கு வந்தோம்னா செப்டம்பர் 2ஆம் தேதி மன்னிக்கணும், இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து வீதிகளுக்கு வந்து நம்ம சென்னையில் வந்து சிவானந்த சாலையில் பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் பங்கேற்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தோம். 19ஆம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் ஹரிப்பிரியா மண்டபத்தில் ஒரு மண்டல செயல்பேர் கூட்டம் நடத்தினோம். அடுத்ததாக செப்டம்பர் 15 தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவை காஞ்சிபுரத்தில் அவர் பிறந்த தொட்டில் பிரதேசத்தில் நடத்திருக்கிறோம். அங்கேயும் பல்லாயிரக்கணக்கில் எங்களுடைய தோழர்கள் வர இருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் வருவார்கள். அந்த கூட்டத்தில், அந்த மாநாட்டில், அந்த பிறந்தநாள் விழாவை 30 விழாவாக நடத்துகிறோம். ஒன்று அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா, திராவிட இயக்கம் கருக்கொண்ட நாள். அடுத்ததாக கருத்தியல் ரீதியாக இதுவரையிலும் திராவிட இயக்கத்தில் பணியாற்றி கொண்டவர்களுக்கு எப்படி இந்திய அரசின் சார்பில் பாரத ரத்னா விருது வழங்குகிறார்களோ அதை போன்று நாங்கள் உருவாக்க போகிற அமைப்பின் சார்பில் திராவிட ரத்னான்னு ஒரு விருது கொடுக்க போறோம். அப்ப அமைப்பு உருவாக்குறது உறுதியாயிருச்சு. அதான் திராவிட ரத்னான்னு விருது. நான் ஒரு விருது கொடுக்கும்போது ஒரு சாதாரண தனி மனிதன் நான் கொடுக்க முடியாது, அமைப்பு ரீதியாக தான் கொடுக்கணும். அந்த திராவிட ரத்னா விருதுக்குரியவராக என் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் இருக்கிறார்கள். இதற்கு அவர் உடன்பட்டு வருவாரா? அவர் உடன்படுறார் உடன்படல் என்பதே எனக்கு கேள்வியே இல்லை. அவருடைய உடன்பாடு இல்லாம நீங்க அவர் பெயர்ல ஒரு அவருக்கு விருது கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்கள் மூலமாக சொல்கிறேன், தலைவர் வைகோ அவர்களிடம் வந்து காஞ்சிபுரத்தில் நடைபெறும் விழாவில் அந்த திராவிட ரத்னா விருதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே எங்களுடைய களங்கள் என்பது இவ்வளவு நாள் நாங்கள் பணியாற்றுவது ஒரு களம் மதிமுகவாக இருந்தது. அந்த தலைமை இப்பொழுது இல்லைன்றதுக்காக நாங்கள் எங்களுடைய கருத்தியலை ஒதுக்கி வைத்திட முடியாது. கருத்து ரீதியாக நாங்கள் இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன் கருதி நாம் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. எனவே அந்த கருத்தியலையோடு நாங்கள் இயங்குவதற்கான பதிலாக செப்டம்பர் 15 இருக்கும் என்று நான் நம்புகிறேன். செப்டம்பர் 15க்குள்ள வந்து 15 நாட்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்துக்கான விளக்கம் கொடுத்துருவீங்களா சார்? நான் அன்னைக்கு அவர் என்னைக்கு அந்த 17ஆம் தேதி கடிதம் அனுப்பி 18ஆம் தேதி எனக்கு கிடைத்ததோ 19 எனக்கு கிடைத்ததோ நான் அன்னைக்கே அவரை சந்திச்சு என்னுடைய நேரடியாக வாக்குமூலமே கொடுக்கணும்னு நினைச்சேன், எழுதியும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் சொல்லிட்டார், இது என்ன யுத்தமாக நடக்கிறது, நேரத்தையும் நாளையும் குறின்னு வீரவாசனம் பேசுறீங்க, அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு தபால் அனுப்பிச்சுக்கிறேன், அதே மாதிரி தபால் அனுப்புன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தபால் எழுதி ரெடியாக வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நேரடியா பார்த்து பேசுறதுல என்ன தயக்கம் இருக்கு சார் உங்க தலைவருக்கு? அது அவர் தான் சொல்லணும். ஒருவேளை உண்மை என்னை பார்த்தா அவர் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள எப்பொழுதுமே கருத்து வேறுபாட்டு கிடைத்தது. ஒரு சின்ன 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 விஷயங்கள் வந்திருக்கலாம், ஆனால் 32 ஆண்டுகளில் வந்து பெரிய பிரச்சனைகளாக எப்பொழுதுமே வந்ததில்லை. அதால் அவர் என்னை உயிராக நேசித்திருக்கிறார், நான் அவரை உயிராக நேசித்திருக்கிறேன். அவருடைய உயிரை 3 முறை மிகப்பெரிய மோசமான சூழல் நான் என்னுடைய உயிரை பணம் வைத்தோடு அவரை நான் மீட்டிருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதால் அவர் என்னை சந்தித்தால் ஒரு வேளை மனம் மாறிடுவார் மகன் நினைக்கலாம். அதால் மகன் இப்போ அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் எப்போனாலும் அவரை சந்திக்கலாம், எப்போனாலும் ஃபோனில் பேசலாம். இப்போ துரை யாரை சொல்கிறாரோ அவர் ஃபோனில் தான் பேசணும், துரை யாரை சொல்கிறாரோ அவரை தான் அவர் சந்திக்கணுன்ற ஒரு சூழ்நிலை கைதியாக தலைவர் வைகோ இருக்கிறார். எனவே அவர் எங்களை சந்திக்க மாட்டார். அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. உட்கட்சி பூசலா இருந்தாலும் அது குறித்த நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.